பாஜக முன்னாள் நிர்வாகி திருச்சி சூர்யாவை போலீசார் கைது செய்துள்ளனர். அதன் பின்னணி குறித்து விரிவாக பார்க்கலாம். பாஜக பெண் நிர்வாகியும் நடிகையுமான அலிசா அப்துல்லாவை ஆபாசமாக பேசியதாக பாஜக முன்னாள் நிர்வாகி திருச்சி சூர்யாவை சென்னை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். பிரபல கார் பைக் ரேசரும் சினிமா நடிகையுமான அலிசா அப்துல்லா கடந்த 2022ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்த நிலையில் அவருக்கு தமிழக இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு மாநில செயலாளராக பொறுப்பு வழங்கப்பட்டது. இதனிடையே அலிசா அப்துல்லா தன்னையும் தனக்கு பிறந்த இரட்டை குழந்தைகள் பற்றியும் யூடியூபர் முக்தார் மற்றும் திருச்சி சூர்யா ஆகியோர் இணையதளத்தில் அவதூறாக பேசியதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். முக்தார் அண்ட் சூர்யா சிவா மேல நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். 12 days பேக் ஒரு வீடியோ வந்துச்சு. எப்படின்னா என்னோட நியூபார்ன் பேபிஸ் பற்றி பேசினாரு. ஒன்று என்னோட மூஞ்சி இருக்கு, இன்னும் ஒன்று குழந்தை என்னோட மூஞ்சியே இல்லை. அதில் ஃபோட்டோ அண்ணாமலை சாரோட ஃபோட்டோ வச்சுட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்து போட்டார். இன்னும் தகுதி இருக்குங்க அவருக்கு பேசுறதுக்கு? நான் விட மாட்டேன். இந்த வாட்டி டில் ஹி கோஸ் பிஹைண்ட் பாஸ் நான் விடவே மாட்டேன்னா. ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல இந்த worst முக்தார் பேசுவார். அது கூட சூர்யா சிவா சிரிக்கிறாரு. சத்தியமாக சொல்கிறாங்க, இந்த 2 பேர் உள்ளே போகலன்னா நானே வேற மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன்னா. மேலும் தன்னை ஆபாசமாக பேசியதாகவும் அலிசா அப்துல்லா குற்றம் சாட்டியுள்ளார். ஐ எம் வெயிட்டிங் டு see சூர்யா சிவா அண்ட் முக்தார். அவங்க பிளாக் பண்ணிட்டாரு, என்னோட ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணிட்டாரு. கொச்சமா கேவலமா பேசினாரு. இதன் அடிப்படையில் தகவல் தொழில்நுட்ப சட்டம், அவதூறு பரப்புதல் மற்றும் பெண்ணின் கண்ணியத்திற்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். விசாரணையின் அடிப்படையில் முதற்கட்டமாக திருச்சியில் வைத்து சூர்யாவை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். தான் கைது செய்யப்பட்டதாக கைதாவதற்கு முன்பு திருச்சி சூர்யா தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு சென்றுள்ளார். மேலும் யூடியூபர் முக்தார் தலைமறைவாக உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க.